இன்னைக்கு எங்க வீட்ல டீ டைம்க்கு என்ன பலகாரம் செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். வீட்ல சாமி கும்பிட்டு மீதம் இருந்த வாழைப்பழத்தை தூக்கி வீசிடாதீங்க. அத வச்சு கொஞ்சம் பொருளோட சேர்த்து சுவையான சூப்பரான பலகாரம் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேங்க. வாழைப்பழத்தை இப்படி நல்லா மசிச்சுக்கணுங்க. கட்டி இல்லாம அத மசிச்சு எடுத்துக்கணும். இந்த மசிச்ச வாழைப்பழத்து கூட கோதுமை மாவு சேர்த்துக் கொள்ள வேண்டும். கோதுமை மாவு அதிகமா சேர்க்கக்கூடாது. 2 அல்லது 3 கரண்டி மட்டும் சின்ன கரண்டியில சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமான கோதுமை மாவு சேர்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால இந்த அளவு கோதுமை மாவு சேர்த்தாலே போதுமானது. இந்த கோதுமை மாவுடன் இந்த வாழைப்பழத்த நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டி கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கணும். அந்த வாழைப்பழம் கலவை தயாரான பிறகு, ஒரு வாழை இலைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த வாழை இலையில எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிய பிறகு, நம்ம கலந்து வச்ச இந்த வாழைப்பழம் கலவைய அதுல போட்டுக்கணும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வாழை இலையிலிருந்து வெளிய வராதபடி போட்டுக்கோங்க. இப்ப அந்த கலவை மேல இந்தியா போடுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு தேவையானது தேங்காய். தேங்காயில சிறிதளவு உப்பு கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உப்பு கலந்த இந்த தேங்காயை இந்த வாழைப்பழம் கலவை மேல போட்டுக்கோங்க. வாழை இலைய 2ஆ மடிச்சுக்கோங்க. அந்த கலவை வெளியே வராதபடி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி தட்டையான தோசைக்கல்லு அல்லது எந்த தட்டையான சட்டியில இத போட்டுருங்க. ஒரு பகுதி 5 நிமிடமும், அடுத்த பகுதி இன்னொரு 5 நிமிடமும் இப்படி சுட்டு எடுங்க. இந்த பக்கத்து 5 நிமிஷம் வந்த பிறகு திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிடம் இப்படி வேக வச்சுருங்க. இப்போ லம்பிங் பீஸா தயாராயிருச்சுங்க. சுட சுட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இத உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. லம்பிங் பீஸாங் தயாராயிருச்சுங்க. சுட சுட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்குங்க. ரொம்ப குறைவான பொருளோட சீக்கிரமா சூப்பரான பலகாரம் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க.